ரிஷபராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசியை பொறுத்த வகையில் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல, அதாவது மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் 2 கூடையவரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இது எத்தனை நாள் அங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி 7ஆம் தேதி ஆட்சி பலம் பெற போகிறார். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த வைகாசி மாதம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகளை கொஞ்சம் செய்ய வேண்டியிருந்திருக்கும். படிப்பு சார்ந்த செலவு குழந்தைகளுக்கு, அதே போல் மனைவிக்கு உடல் நலம் குறைவு, அது சார்ந்த செலவு, உடல் ஆரோக்கியத்திற்கு செலவு பண்ண வேண்டியது, அல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு செலவு, இந்த மாதிரி செலவுகள் இருந்த காலகட்டம் இது. அடுத்து இடம் வாங்கியிருந்தால் டாக்குமெண்டேஷன் செலவு, இந்த மாதிரி செலவுகள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளாக நிறைய இருந்து வந்தது. இது எத்தனாம் தேதி வரை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி 7ஆம் தேதி வரை இந்த மாதிரி செலவுகள் இருக்குது. வைகாசி 7ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறப்போகிறார் குருவோட சேர்ந்த சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் புதனும் 2 கூடையவரும் வந்து ராசியிலேயே அமர்றார். அங்கே ஏற்கனவே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், உங்களோட ராசிக்கு தொடர்ச்சியாக இனிமே நல்லது தான் நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. முதல்ல உடம்புல உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சீராக போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. 2வது பொருளாதாரம், வேலை, உழைப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து வேறு என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியிலிருந்து குரு பகவானோட சேர்ந்து நீங்கள் எந்தெந்த இடங்களை பார்க்குறீங்க அப்படின்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை நேரடியாக பார்வை சுக்கிரனோட பார்வை விழுகுது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கூட்டு தொழில்கள் சிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துடும். அடுத்து வருமானம் வரக்கூடிய அமைப்பு, வழிகள் தெரியும். 2ஆம் அதிபதி புதன் வந்து உங்களோட ராசி அதிபதியோடு சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கார் இல்லையா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வருமானம் வரக்கூடிய வழிகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய வரும். குடும்பத்தில் ஒரு சுபிட்ச நிலவும், குடும்பத்தை பற்றிய சிந்திக்கக்கூடிய நிலைமை, அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும், பொருளாதாரத்தை, குடும்பத்தில் உள்ள தேவைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த விஷயங்களை பற்றி அசை போட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்போ சிறு பயணங்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் அம்மாவோட உடல் நலன் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இடம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. இடம் வாங்கியாச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பூமி பூஜை போடலாம், வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம், கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டை கட்டுறதுக்கு பல்வேறு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதோட குரு பகவானும் சேர்ந்து உங்களோட 5ஆம் இடத்தை வேற பார்க்குறார். அப்போ என்ன நடக்க போகுது? அதே போல் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி. வெளிநாட்டில் இருக்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா மேலே ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டம். அது இல்லாமல் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கொண்டாட்டங்கள் நிறைந்த விஷயங்களை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டமும் அந்த காலகட்டம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரனும் உங்களுக்கு சேர்ந்துருக்கிறாரா? அப்போ நடக்க போகுது வேலை தொழில், நீங்கள் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல நினச்ச சம்பளத்தில் ஏற்கனவே செஞ்சு வச்ச முயற்சி இப்போ பலனளிக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு படிப்படியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அங்கே குருவோடு சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ என்ன நடக்க போகுது? திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண ஒப்பந்தங்கள், திருமணம் கைகூட போகுது. ஆமாம், வரன் அமையக்கூடிய நல்ல காலகட்டம் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து நண்பர்கள், பிரிந்து சென்ற நண்பர்கள்லாம் ஒன்று கூடி மறுபடியும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து ஏறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் தொடங்கியிருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு ஜாதகங்கள் கொடுத்து அவங்களோட ஜீய சாதகத்தை தசாபுத்தி அடிப்படையில் என்ன நடக்கும், எங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணிய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக நம்ம கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்மளோட சேனலை நாளுக்கு நாள் நம்மளோட சேனலோட வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டே வர்றீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நமது பாலசுப்ரமணியன் சார்பாக நன்றியும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கூடுதலாக உங்களோட ராசிக்கு வேறு என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசியிலிருந்து 10ஆம் அதிபதி 10லேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, வருமான வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது இல்லாமல் ராகு பகவான் 11ல் இருக்கிறது அப்படிங்கிறது வெளிநாடு, மூத்த சகோதரர் ஆதரவு, ஆமாம், மாற்று மதத்தினரோட நட்பு, அவங்களோட உடன் சேர்ந்து ஒப்பந்த தொழில்கள் செய்கிறது, கமிஷன் தொழில்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்த்திங்கனாக்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியை பொறுத்த வகையில் இனிமே தொடர்ச்சியாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உங்களோட ஜீவசாதகத்தை பார்த்துக்கங்க, எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம், எந்த முயற்சி நமக்கு கைகூடும் அப்படின்னு வயதிற்கு ஏற்றார் போல் செய்யக்கூடிய அமைப்பு, அதற்கு ஏற்றார் போல் உங்களோட தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் நீங்கள் முயற்சி எடுக்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதனால் உங்கள் ஜீவசாதகத்தை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து அதன் அடிப்படையில் இந்த பலன்களோட ஒப்பிட்டு உங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு முயற்சி எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்துருவோம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, தாய் தந்தை உறவுகள் பலப்படக்கூடிய அமைப்பு, மாமனார் மாமியார் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு புது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் அரசு துறை அனுகூலங்கள் அமையும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் கைகூடக்கூடிய நல்ல காலம் பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வித முயற்சியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியடையும். அதே போல் பயணத்தால் லாபம் உண்டு. ஆமாம், பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். ஆமாம், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாகத்தான் இந்த காலம் இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில். அடுத்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிருகசீர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஆட்சி பெற்று 12 அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடக்க போகுது? அவர் 7 அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். அதே நேரத்தில் வீடு கட்டுறது, மனைவிக்கு ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்கறது, ஆமாம், ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடும். கூடுதலாக உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சி எடுக்கல இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வைகாசி மாத பலன்கள் மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு.